தடைகளை தாண்டி அரியணை ஏறியுள்ளது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக அணி. அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலாவிற்கு எதிராக போர்க்கொடி உயர்த்தி எதிர் துருவமாக மாறிய ஓ பன்னீர்செல்வம் அணியின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? அவர்கள் தரப்பு என்ன சொல்கிறது? பார்க்கலாம். தமிழகத்தில் புதிய ஆட்சி அமைக்க எடப்பாடி பழனிசாமிக்கு ஆளுநர் அழைப்பு விடுத்த அதே நேரத்தில் ஓ பன்னீர்செல்வம் அணியினர் சென்னை கிரீன்வே சாலையில் பத்திரிகையாளர்களை சந்தித்தனர். ஒரு குடும்பத்தின் பிடியில் ஆட்சியும் கட்சியும் போவதை ஏற்க முடியாது என்று கூறிய ஓ பன்னீர்செல்வம் கட்சியையும் அதிகாரத்தையும் ஒரு குடும்பத்தின் பிடியிலிருந்து மீட்கவே போராடுவதாக கூறினார். அதுவரை அதர்மத்திற்கு எதிரான தர்ம யுத்தம் தொடரும் எனவும் அவர் கூறினார். மக்களின் விருப்பப்படி நிறுவுவோம், அதுவரை இந்த தர்ம யுத்தம் தொடரும். நீதியை நிலைநாட்ட மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆரை போல் மக்களை நேரில் சந்தித்து ஆதரவு திரட்டப் போவதாக பன்னீர்செல்வம் அணியினர் தெரிவித்துள்ளனர். சசிகலா அவர்களுடைய தேர்தல் பொதுச் செயலாளராக அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டதை சட்டப்படி தவறு என்பதை இந்த நிமிடத்தில் தேர்தல் கமிஷனில் நமது 10 எம்பிக்கள் அங்கே சென்று இந்த நிமிடத்தில் அவர்கள் டெல்லியில் இருக்கிறார்கள். தேர்தல் கமிஷன் நல்ல தீர்ப்பு வழங்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். அவர்கள் எடுத்த அனைத்து முடிவுகளுமே நல் அண்ட் வாய்ட், அது எல்லாமே சட்டப்படி செல்லாது என்று கோரிக்கை வைத்திருக்கிறோம். தேர்தல் கமிஷனிடம் இந்த கோரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. சட்ட ரீதியாக அவர்கள் ஆணையிட்டுத்தான் ஆக வேண்டும். அவர்களுடைய மேற்பார்வையில், எலெக்ஷன் தேர்தல் ஆணையத்தினுடைய மேற்பார்வையிலே கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தேர்வு விரைவிலே நடைபெறும். அதற்காக மனு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆணை விரைவிலே பெறப்படும். அப்படி ஆணை பெறப்பட்ட பிறகு கட்சியில் இருக்கிற 1.5 கோடிக்கு மேற்பட்ட அடிப்படை உறுப்பினர்கள் சேர்ந்து பொதுச் செயலாளரை விரைவிலே தேர்ந்தெடுக்க இருக்கிறார்கள். மக்கள் ஆதரவை பெறுவதற்கான முயற்சிகள் ஒருபுறம் நடக்க, மற்றொரு புறம் எம்பி மைத்ரேயன் தலைமையில் அதிமுகவைச் சேர்ந்த எம்பிக்களும் PH பாண்டியன் உள்ளிட்ட மூத்த தலைவர்களும் டெல்லியில் தலைமை தேர்தல் ஆணையர் நசீம் ஜைதியை சந்தித்தனர். பிற்பகல் 3 மணிக்கு தொடங்கிய இந்த சந்திப்பு சுமார் 45 நிமிடங்கள் நீடித்தது. கடந்த டிசம்பர் 29ஆம் தேதி அதிமுக பொதுக்குழு கூட்டப்பட்டதும் அதில் எடுக்கப்பட்ட முடிவுகளும் செல்லாது என்று அறிவிக்குமாறு மைத்ரேயன் தலைமையிலான குழுவினர் வலியுறுத்தினர். அதன்படி சசிகலா பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டதும் அதன் பிறகு கட்சியில் அவர் மேற்கொண்ட மாற்றங்களும் செல்லாது என்பது அவர்களின் நிலைப்பாடு. தலைமை தேர்தல் ஆணையருடனான சந்திப்புக்கு பிறகு வெளியே வந்த மைத்ரேயன் தலைமையிலான ஓ பன்னீர்செல்வம் ஆதரவு குழுவினர் செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்க மறுத்துவிட்டனர்.